ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் ஒரு கார்ட்டூன் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 க்ளூ கொடுக்குறோம். அதை வச்சு எந்த கார்ட்டூனை பற்றி பேச போகிறோம்னு தெரிஞ்சிடும். ஒன்று வந்து அந்த மெயின் கேரக்டரோட ஒரு ப்ரிடாமினன்ட் கலர் வந்து பச்சை. ரெண்டாவது வந்து அதோட டேக்லைன் வந்து இட்ஸ் ஹீரோ டைம். மூணாவது வந்து வாட்ச் பேஸ் பண்ண ஒரு கார்ட்டூன் சீரிஸ். இப்போ இந்த மூணாவது க்ளூ வாட்ச்னு வச்சதுலேயே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சல பென்டன் தான். பென்டனில் மொத்தம் 10,000 ஏலியன்ஸ் இருக்குன்னு சொல்லி வார்த்தையாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு டிவி சீரிஸில் நம்ம இந்த சீரிஸில் பார்க்கும்போது மொத்தமாக ஒரு 63 64 ஏலியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில ஏலியன்ஸ் வந்து யூஸ் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க, சில யூஸ் பண்ணல, சும்மா பேர் மட்டும் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கனால 63 ஆர் 64 இருக்கு. நம்ம 64 வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கிளாசிக் பென்டன் ஃபர்ஸ்ட் பென்டனுக்கு அந்த சின்ன வயசு பென்டனுக்கு போனால் அதில் மொத்தமாக ஃபர்ஸ்ட் வாட்சில் வந்து 10 ஏலியன் தான் அன்லாக் ஆயிருக்கும். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பார்க்க போறோம்னா இந்த 64 ஏலியன்ஸ்ல நம்ம வெறும் 10 ஏலியனை சூஸ் பண்ண போறோம். அதாவது எனக்கு பிடிச்ச 10 ஏலியன் சூஸ் பண்ண போறோம். அவங்களோட பவர், அவங்களோட வீக்னஸ்லாம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 10 ஏலியன் வந்து எனக்கு பிடிச்சதுனால அது சில சேஞ்சஸ் இருக்கு உங்ககிட்ட இருந்து. ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஏலியன் இன்க்ளூட் பண்ணணும், இல்லை வந்து இதுக்கு பதிலாக இவன் பெட்டரா இருப்பான்னு சொல்லி உங்களுக்கு யோசிச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்டா சூஸ் பண்ற ஏலியன் வந்து இப்போ வந்து ஏதாச்சும் கோவத்தில் திட்டம் வந்து அறிவிலியான்னு சொல்லி கத்துவாங்க. ஆனால் அந்த அறிவு வளர்க்குற மாதிரி ஒரு ஏலியன் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. அது கிரே மேட்டர். இவங்க வந்து கேல்வன் ஸ்பீசிஸ்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. அப்புறம் வந்து இவங்க எந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் ஆயிருக்காங்கன்னா அண்ட் தென் தேர் வேர் பென்டன் அப்படின்னு சொல்லி அந்த எனக்கு கிளாசிக்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் பேர் இதுதான். இதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து பார்க்கவே ரொம்ப சின்னோண்டு இருப்பாங்க. ஒரு பாக்கெட்டுக்குள்ள போட்டு போயிடலாம் சைஸ்ல தான் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப பிரில்லியன்டான ஆட்கள். இந்த பென்டன் யூனிவர்ஸ்லேயே இவங்க இந்த ஸ்பீசிஸ் தான் வந்து இருக்கிற ரொம்ப பிரில்லியன்டான ஆட்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஆஸ்மத் வந்து இந்த கிரே மேட்டர் இந்த கேல்வன் ஸ்பீசிஸ்ல தான் வருவார். இவர் தான் பென்டனோட ஆம்னிட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு, ஒரு ஸ்வாட் கண்டுபிடிச்சிருப்பாரு. இது ரெண்டுமே தான் இந்த உலகத்தை அழிக்கிற முடியும் ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். அதனால தான் இதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ புத்திசாலியான ஆட்கள்ட்டு. அதே சமயம் ப்ராப்ளம் சால்விங் அதிகமாக இருக்குது. அதே சமயம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஏதாச்சும் பொருளை இன்வென்ட் பண்ணுறது இவங்க ரொம்ப ஈகராக இருப்பாங்க. அப்புறம் பவர்ஃபுல்லான வெப்பனும் செய்வாங்க. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இவங்க சின்னோண்டு இருக்கிறனால டக்குனு ஃபிசிக்கல் ஃபைட்டுக்குள்ளே இறங்கிட முடியாது. ஆனால் வந்து இந்த இதெல்லாம் சில டைம்ஸ் ஃபன்னியாக இருக்கும். இப்போ பென்டன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன், இந்த 4 ஆர்ம்ஸ் ஹியூமங்கஸ் மாதிரி எல்லாம் கேட்கும் போது டக்குனு கிரே மேட்டர் வந்துடும். ஆனால் வந்து அந்த பிரில்லியன்ஸை யூஸ் பண்ணி அந்த வில்லனை வந்து தோக்கடிக்கிறது எப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிறதுல பார்க்க நல்லாவே இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணுற ஏலியன் வந்து கிரே மேட்டர். ஃபர்ஸ்ட் கிரே மேட்டர் ஏலியனை சூஸ் பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது ஏலியன் வந்து அந்த ஆஸ்மத்தினால உருவான இன்னொரு ஸ்பீசிஸ், அதாவது கேல்வனிக் மெக்காமார்ஃப்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம பென்டன் ஏலியன் எல்லாரும் ஈஸியாக சொல்கிறது வந்து அப்கிரேட். பேர்லேருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு பொருள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மெயினாக வந்து இப்போ நம்ம உலகம் வந்து டெக்னாலஜிக்கல் பேஸ்டாக தான் போயிட்டு இருக்கு. எல்லா விஷயத்துக்கு டெக்னாலஜி எக்யூப்மெண்ட் ஏதாச்சும் யூஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த அப்கிரேடோட மெயின் பவர் என்னன்னா அந்த டெக்னாலஜிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து அதை அப்கிரேட் பண்ணி மாடிஃபை பண்ணி வெப்பனா மாற்றலாம், இல்லை ஏதாச்சும் தப்பிச்சு ஓடுறதுக்கு ஏதாச்சும் பூஸ்டராக மாற்றலாம். அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் உருவாக்கி தரும். ரெண்டாவது பவர் வந்து அதுக்கு ஒரு ஃபேஸ் மாதிரி சின்னதாக இங்கே ஒன்று இருக்கும். அதுலேருந்து அப்படியே ஒரு லேசர் பீமும் அடிக்க முடியும். அதுவும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே காமிச்சிருப்பாங்க. இப்போ வெறும் இந்த எக்யூப்மெண்ட், இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை தாண்டி நம்ம இந்த சீரிஸில் வந்து காராக இருக்கட்டும், அந்த காரில் ஜென்ரேட் இருக்கிறனால அதையும் அப்கிரேட் பண்ணி பூஸ்டர் உருவாக்கி போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. மெயினாக இந்த அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸில் ஒரு குட்டி பப்பி காமிச்சிருப்பாங்க, அப்கிரேடோட பப்பி. அதுவும் இந்த காரில் அப்கிரேட் பண்ணுற யூஸ் ஆகிட்டு இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும், பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் ரெண்டாவது நம்ம சூஸ் பண்ண போது அப்கிரேட் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. இப்போ ஏதாச்சும் டிவி சின்னதாக இருக்குன்னா அப்கிரேட் பண்ணி பெரிய ஸ்க்ரீன் தேட்டர் மாதிரி வீட்டிலே உருவாக்கிடலாம். நம்ம மூணாவது சூஸ் பண்ணுற, அதாவது நான் மூணாவது சூஸ் பண்ணுற ஏலியன் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாவோட போக வேண்டிய ஏலியன். இதில் நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸலரேட் கிளாசிக், ரெண்டாவது வந்து ஃபாஸ்ட் ட்ராக். அது எக்ஸலரேட்டை விடவே ஸ்லோ தான். ஆனால் நம்ம சூஸ் பண்ணுற ஏலியன் வந்து பறக்கவும் முடியும். இருக்கிற ஸ்பீடான பென்டன் ஏலியன் இதுதான், அதாவது ஜெட்ரே. இவங்க ஸ்பீசிஸ் பேர் வந்து ஆரோஃபிபியன். இந்த ஜெட்ரே வந்து எந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் ஆயிருக்குன்னா பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ்ல தான், அதாவது பென்டன் ரிட்டர்ன்ஸ் பார்ட் 1ல தான் ஃபர்ஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட மெயினான 2 பவர் வந்து பறக்க முடியும், ரெண்டாவது ஸ்பீடா பறக்க முடியும், அது ஒன்று. மூணாவது வந்து நிறைய பறக்கிற திங்ஸ் வந்து தண்ணிக்குள்ள போனால் ஒழுங்காக போகாதுன்னு. ஆனால் இதனால வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் ஸ்விம்மிங்கும் பண்ண முடியும். நாலாவது கண்ணிலேருந்து சரி, அதோட வால்லேருந்து சரி நம்ம அப்கிரேட் மாதிரி லேசர் பீம் விட முடியும். அது பவர்ஃபுல்லாகவே இருக்கும். இதோட வீக்னஸ் என்னன்னா டேரக்டாக ஃபைட்டுக்குலாம் போகிறதுனா அடி கோழி மாதிரி ரெண்டாக முடிச்சு கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணியாரணும். மேக்ஸிமம் டைம் அட்டாக்கை தாண்டி இது தப்பிச்சு ஓடுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பார் பென்டன். நம்மளும் அதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடாக ஓடுறதுக்கு ஒரு ஏலியன் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைட் காம்பேக்ட்டுக்கு என்ன சூஸ் பண்ணலாம்னா அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹியூமங்கஸாக இருக்குது, 4 ஆர்ம்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் இந்த ரெண்டு தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு நான் என் ஃபேவரட்னு சூஸ் பண்ணுறதுக்கு ராத்தை சூஸ் பண்ண போகிறேன். அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, டைகர் மாதிரி, அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து மோஸ்ட்லி ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்பேக்ட்டுக்கு. அப்புறம் அனிமல் இன்ஸ்டிங்க்ட், இந்த கேட் ஃபேமிலியில் வரனால அந்த இந்த ஸ்மெல்லு எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த பாஞ்சு தாவர மாதிரி அட்டாக்லாம் ஈஸியாக பண்ணும். இதோட ஸ்பீசிஸ் வந்து ஆப்போப்ளெக்சியன்னு சொல்லி சொல்கிறாங்க. சில ப்ரொனன்சியேஷன் சுமாராக தான் இருக்காது, மன்னிச்சுக்கோங்க. இது எந்த எபிசோட ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ராத்தை வந்து கான் ஆஃப் ராத்னு சொல்லிட்டு ஏலியன் ஃபோர்ஸில் தனியாக ஒரு எபிசோட் இருக்குது ராத்துக்கு. அதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அட்டாக்கோட வார்த்தையே இந்த தமிழ் டப்பிங்கில் சூப்பராக இருக்கும். இந்த ரைமிங்காக பேசுகிறாங்க, எத்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பல்ப் வாங்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்து சிரிப்பாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு மொக்கம் என்னன்னா, ஒரு வீக்கான ஒரு வில்லி இருக்கா, அவளோட வேலையை வந்து பூனையை கண்ட்ரோல் பண்ணுறது தான். இந்த ராத்து வந்து அந்த கேட் ஃபேமிலியில் வரனால ஈஸியாக அவள் கண்ட்ரோல் பண்ணிடுவோம். அது மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ மாற்றும் போது அவள் பக்கத்தில் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். இல்லைன்னா அடுத்தவங்க கூட சண்டை போடும்போது இவன் வந்து பூனையே இங்கே வரலாம், நம்ம சேர்ந்து போயிட வேண்டியதாக ராத்தா மாதிரி. அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஒரு கூலான ஏலியன், லிட்டரலாகவே கூலான ஏலியன் தான். இது வந்து ப்ளூ கலரில் சின்ன வயசில் அந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தாலே எனக்கு தெரியல, டிசைனும் கூட இருக்கும். அதாவது டிசைன் தான் நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். அதனாலே வந்து என்னோட டாப் 3ல வந்து இந்த ஏலியன் இருக்கும். கொஞ்சம் வீக்கர் சைடாக இருந்தாலும் சில பவர்ஸ் என்னோட டாப் 3ல கன்ஃபார்ம் இது இருக்கும். எதை பற்றி சொல்கிறேன்னா பிக் சில். பேர்லேயே கண்டுபிடிச்சலாம் ஐஸை யூஸ் பண்ணுற ஏலியன் தான். இவங்க வந்து நெக்ரோஃப்ரீஜியன் என்று சொல்கிற ஸ்பீசிஸ், அதாவது வந்து ஐஸான பிளானட்லேருந்து வந்திருக்காங்க.
இது எந்த எபிசோட ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் ஆயிருக்குன்னா ஏலியன் ஃபோர்ஸ்ல அந்த ஜெட்ரே சொன்ன மாதிரி அந்த பென்டன் ரிட்டர்ன்ஸ் பார்ட் 1 அதே எபிசோட்ல தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் பவரே ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐஸை யூஸ் பண்ணி அடுத்தவங்களை ஃப்ரீஸ் பண்ண வைக்க முடியும். ரெண்டாவது வந்து இதுக்கு அடிஷனலாக சில இதில் இருக்குது. அதாவது வந்து ஒரு அளவுக்கு மறைய முடியும். ரொம்ப ஆகோன்ட்டு இன்விசிபிளாக மாற முடியுதோ இல்லையோ ஓரளவுக்கு ஏலியன் இந்த ஆப்போனன்ஸ் கிட்ட இருந்து மறையறதுக்கு யூஸ் ஆகும். மூணாவது வந்து ஒரு சாலிடான ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள பூந்து ஆப்போசிட் சைடு வரக்க முடியும். அதனால வந்து நிறைய இடத்துல வந்து இந்த சீக்ரெட் விட்டு கேட்கறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஏதாச்சும் பிரச்சனை அப்போ இந்த ஏதாச்சும் சாலிட் ஐட்டம்குள்ள பூர்றக்கா இருக்கட்டும் நல்லாவே யூஸ் ஆகும். மெயினாக வந்து இதோட அல்டிமேட் ஃபார்ம், அதாவது கொஞ்சம் விங்ஸ்ல பெருசாகி ரெட் கலர்ல மாறும். நான் சின்ன வயசா இருக்கும் போது ஃபயர் அண்ட் ஐஸ் ரெண்டுமே யூஸ் ஆகும்னு நினைச்சேன். நான் பார்த்தா வந்து அந்த ஐஸே வந்து இன்னும் நல்லா மூச்சிலத்து பவர்ஃபுல்லாக விடுறது அதோட அல்டிமேட் ஃபார்ம். இதோட வீக்னஸ் என்னன்னா காம்பேக்ட்ல வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதனால இதுவுமே வந்து ஜெட்ரே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து அடிக்கும் போது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வந்து தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். ஒரு ஐஸ் ஏலியனை பார்த்தாச்சு. ஐஸுக்கு ஆப்போசிட் என்னது ஃபயர். ஃபயர்னாலே நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது ஹீட் பிளாஸ்ட். ஏன்னா பென்டன்ல ஃபர்ஸ்ட் பென் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன ஏலியன் வந்து ஹீட் பிளாஸ்ட். அதனால அது நல்ல மெமரியில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து ஃபயர் ப்ளஸ் கிராஸ் ரெண்டுமே ஒரே ஏரியாவில் இருக்கும்போது ஏன் அதை சூஸ் பண்ணாமல் ஹீட் பிளஸை சூஸ் பண்ணுறோம்? அதாவது ஸ்வாம் ஃபயர். இவங்க வந்து மெத்தனோசியன் சொல்கிற ஸ்பீசிஸ்னு இதாக அழைக்கப்படுறாங்க. இவங்க இந்த ஏலியன் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா அதே தான் ஏலியன் ஃபோர்ஸில் ஃபர்ஸ்ட் எபிசோட் பென்டன் ரிட்டர்ன்ஸ் பார்ட் 1 அதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எப்பவுமே ஒரு 4 ஏலியன் ஒட்டுக்க இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஒட்டுக்க வந்துருது. இதோட பவரே என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதனால வந்து ஃபயர் பீமை வந்து அடிக்க முடியும். நம்ம ஹீட் பிளஸ் மாதிரியே பிஷ்னு ஃபயரை விட முடியும். ரெண்டாவது வந்து இதோட உடம்புல வந்து சில சீட்ஸ் எடுத்து இப்படி வீசுனா சீட்ஸை வளர்த்து அந்த செடிகளை வளர்த்த முடியும். ட்ராப் மாதிரி உருவாக்கலாம். ஏன்னா கையே பெருசாக உருவாக்கி அதை வச்சும் நம்ம ஃபைட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இவங்க பாடியே அந்த வைன்ஸ்னால தான் உருவாக்குனால நம்ம ஏதாச்சும் வெட்டியோ இல்லை ஏதாச்சும் அறுத்து அவங்களை பாதியாக போட்டாலும் சீக்கிரம் ரீஜெனரேஷன் அதிகம். அதனால வந்து டக்குன்னு சேர்ந்து மறுபடியும் ஃபைட் பண்ணுற ரெடி ஆயிடுவாங்க. இவங்களுக்கு பெரிய வீக்னஸ்ன்னு எதுவும் இல்லை. ஏன்னா வந்து வாட்டராக இருந்தால் கிராஸை போட்டு தப்பிச்சிடலாம். இதே வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஏதாச்சும் கிராஸை தூக்கிட்டு வந்தாலும் இவங்க ஃபயர் அடிச்சிடலாம். அதனால வந்து ரொம்ப வேர்சட்டைலான ஒரு ஏரியா தான் ஸ்வாம் ஃபயர். நம்ம அடுத்ததாக எந்த ஏலியனை திருட போகிறோம்னா நம்ம கிளாசிக் பென்டன்லேருந்து ஒரு ஏலியனை திருட போகிறோம். அதாவது வந்து சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஒரு 2 எபிசோட் பார்க்கும்போது இது ஐஸ் ஏலியனும் நினைச்சேன். அப்புறம் தான் தெரியுது அது ஐஸ் இல்லை கிறிஸ்டல்ன்ட்டு. அதாவது வந்து டைமண்ட் ஹெட்டை பற்றி தான் பேசுகிறேன். இந்த பென்டன் யூனிவர்ஸ்லேயே எல்லா ஃபேன்ஸுக்கும் காமனாக பிடிச்ச ஒரு ஏலியனா அது டைமண்ட் ஹெட்டாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கிளாசிக்கில் ஆரம்பிச்சு கடைசியில் எல்லா சீசன்லையுமே வந்து டைமண்ட் ஹெட்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு கூலாகவும் இருக்கும். இது வந்து எப்படின்னா கிறிஸ்டலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுல யூஸ் ஆகும். அந்த கிறிஸ்டல் எப்படின்னா இப்படி வீசி அயன்ஸ் அந்த கிறிஸ்டல் ஷார்ட்ஸாகவும் வீச முடியும். இன்னும் அது கையவே வந்து அந்த கிறிஸ்டலை வந்து பிளேடாட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வெட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அதை தாண்டி பார்த்தா அந்த கிறிஸ்டலை பெரிய சவர் மாதிரி உருவாக்கி டிஃபென்ஸ்க்கு யூஸ் ஆகும். இன்னும் ஏதாச்சும் ஒரு ஹைட்டான இடத்துக்கு வேணும்னா அதையே பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் பண்ணிக்கும். இன்னும் ஏதாச்சும் சீக்கிரம் போனால் ஸ்லைடுக்கு யூஸ் பண்ணிக்கும். அப்புறம் பார்த்தா ஏதாச்சும் உடம்புல அடிபட்டுச்சு ஏதாச்சும் டேமேஜ் உருவாயிருச்சுன்னா அந்த ஐஸை வச்சு ரீஜெனரேட்டும் பண்ணிக்கும். அதனால் வந்து அட்டாக்கிங்காக இருக்கட்டும், ஒரு டிஃபென்சிவாக இருக்கட்டும், இல்லை டிசைன் வைஸாக இருக்கட்டும், ஒரு பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய ஏலியன் தான் நம்ம டைமண்ட் ஹெட். இதோட மெயின் மூவ்மெண்ட் என்ன சொல்லுவோம்னா டைமண்ட் ஹெட்டுக்கு வந்து ஒரு ஏலியன் ஃபோர்ஸாக அல்டிமேட் ஏலியன் டக்கு ஞாபகம் வரல. குரோமோசோன், அதாவது வந்து இவங்க பிளானெட்டில் இருக்கிற இன்னொரு ஏலியன், அது வந்து வில்காக்ஸ். நம்ம பென்டன்லேயே இருக்கிற அல்டிமேட் வில்லன் அவன் தான். அவங்க அந்த குரோமோசோன் ஏலியனுக்கும் வில்காக்ஸுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும். குரோமோசோன் அதாவது நம்ம பென்டன் வந்து தோத்து போயிடுவான். அது கல்லால் உருவானால வில்காக்ஸ் அடிச்சு அந்த கல்லை நொறுங்கி கீழே விழுந்து கிடக்கும். டக்குனு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அந்த கல்லெல்லாம் சுற்றி டைமண்ட் ஹெட்டாக வந்து அது கொஞ்சம் இந்த கிளாசிக்லேருந்து கொஞ்சம் டிசைன் மாறி இருக்குமா, பார்க்கவே சூப்பராக இருக்கும். அந்த டிசைனும் பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த கிறிஸ்டலை தாண்டி இங்கெல்லாம் கொஞ்சம் டார்க் ப்ளூவில் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அந்த ஜாக்கெட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. போய் வில்காக்ஸ் வந்து பொழந்து எடுத்துரும். அதுதான் வந்து டைமண்ட் ஹெட்டோட ஒன் ஆஃப் த கூலஸ்ட் மூமெண்ட்னு நான் சொல்லுவேன். இந்த ஏலியன் எப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சுன்னா அதே கிளாசிக்ல வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் அண்ட் தென் தேர் வேர் பென்டன்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. நம்ம அடுத்ததாக சூஸ் பண்ண போகிற அந்த ஏலியன் வந்து ஒரு கூல் டிசைன் உள்ள ஒரு ஏலியன். நான் சூஸ் பண்ண நிறைய அந்த டிசைன் வச்சு தான் இருக்குது பவரை தாண்டி. இது வந்து நம்ம வந்து புது சீரீஸ்லேருந்து எடுக்க போகிறோம். அதாவது ஆம்னிவர்ஸ் பென்டன்லேருந்து ஒரு ஏலியன் எடுக்க போகிறோம். அது வந்து ஃபீட்பேக். அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபீட்பேக் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் டக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஓ இந்த டிசைன் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. இதோட ஸ்பீசிஸோட பேர் வந்து கண்டக்டாய்டு. இதுக்கு எதனால் அந்த கண்டக்டாய்டுன்னு பேர் வச்சிருக்காங்கன்னா இந்த ஃபீட்பேக்கோட பவரே வந்து ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த கண்டக்டரோட சேர்ந்து கண்டக்டாய்டு எடுத்துட்டாங்க. ரொம்ப நல்ல பேர். இன்னொன்று வந்து இது எந்த எபிசோடில் ஃபர்ஸ்ட் காமிச்சிருப்பாங்கன்னா ஆல்ரெடி சொன்னார் பென்டன் ஆம்னிவர்ஸ் சீரிஸில் தான். அதாவது வந்து கரெக்டாக சொன்னால் இட்ஸ் அ மேட் பென் வேர்ல்டு பார்ட் 1ல தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபீட்பேக்கை டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பென்டனே நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு என்னோட ஃபேவரட் ஏலியன் வந்து ஃபீட்பேக் தான். ஃபீட்பேக் வந்து சில எபிசோடில் வந்து யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு ஆகும்போது பென்டன் வந்து டிப்ரெஷன் போகிற அளவுக்கு ஆயிடும். இதோட மெயின் பவரே வந்து எலக்ட்ரிசிட்டியை அப்சர்வ் பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டியை மறுபடியும் பாஸ் பண்ணி அந்த எனர்ஜியை பாஸ் பண்ணி ஒரு பெரிய பீமே உருவாக்க முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவரை தாண்டி அந்த மேலே இருக்கிற டென்டக்கிள்ஸ் கையில் இருக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த சின்ன போல்ட் மாதிரி யூஸ் பண்ணுறது கோல்டன் திங்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்க டிசைனை. பவர் வைஸ் பார்த்தாலும் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் பீமையே அதனால ஈஸியாக அப்சர்வ் பண்ணி ரிட்டர்ன் பண்ண முடியும். அதனால வந்து கூலை தாண்டி பவர்ஃபுல்லும் கூட. இருக்கிறதுலே ஸ்பீடான ஏலியனை சூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுலே ஹைட்டான ஏலியனை சூஸ் பண்ணாமல் இருந்தால் தப்பு. அதாவது வந்து நம்ம பிக் அதை தான் சூஸ் பண்ண போகிறோம். பேர்லேயே தெரியுது ரொம்ப பெரிய ஆள்றாங்க. வருது 100 அடிக்கு மேலே இருக்கும் இந்த ஏலியனை. இந்த ஸ்பீசிஸோட வந்து என்ன ஸ்பீசிஸ்லேருந்து வந்திருக்காங்கன்னா டோகு ஸ்டார். இதில் என்ன ஒரே ஒரு மாற்றம்னா எல்லா ஏலியனும் நம்ம ஏதாச்சும் ஒரு சீரிஸ்லேருந்து எடுத்திருக்கோம். இந்த ஏலியன் வந்து ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் ஆனது வந்து ஒரு பென்டன் அனிமேட்டட் மூவியில். அது வந்து த சீக்ரெட் ஆஃப் ஆம்னிட்ரிக்ஸ்னு ஒரு மூவியில் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வேபிகை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கிளாசிக்லேருந்து அந்த 10 ஏலியனை தாண்டி அடுத்து கேனன் போல்ட்டில் தாண்டி வர இன்ட்ரடியூஸ் ஆகிற ஏலியன் தான் நம்ம வந்து வேபிக்.
இவரோட மெயின் பவரே ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 அடிக்கு மேலே இருக்கிறனால ரொம்ப பவர், ரொம்ப அந்த நம்ம உலகத்தில் இருக்கிற எந்த பில்டிங்காக இருந்தாலும் ஈஸியாக நசிக்கிட்டு போயிடலாம். ஏதாச்சும் பெரிய பெரிய ஏலியன் வந்தாலும் ஈஸியாக அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மெயினாக வந்து இதுக்கு வந்து இங்கே கையாக இருக்கட்டும் தலையில இருக்கட்டும் ஒரு பெரிய பிளேடு இருக்கும். ஆல்ரெடி 100 அடி, அதுக்கு மேலே அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கனால அது யூஸ் பண்ண முடியும். வெறும் ஹைட்டை தாண்டி நிறைய பேர் சொல்லுவாங்க ஹைட்டாக இருந்தால் அஜயிலாக இருக்க மாட்டாங்கட்டு. ஆனால் நம்ம தலைவனால ஸ்பீடாகவும் நிறைய இடத்துல ஓட முடியும். ஓட முடியும்னா என்ன, அந்த 100 அடியில் இருக்கிறவங்க குதிச்சாங்கன்னா இங்கேருந்து ஏதாவது எந்த எல்லைக்கு வேணாலும் அவனால குதிக்க முடியும். அப்புறம் வந்து இப்படி இப்படி எக்ஸ் மாதிரி கையை வச்சுட்டானா ஒரு பவர்ஃபுல்லான பீம் வரும். இதில் என்ன கொடுமைனா நமக்கு வந்து அல்டிமேட் ஃபார்ம் இருக்கவே பிக்கு அது அந்த 100 அடிக்கு தாண்டி நீ வளர்க்கு யூஸ் ஆகுனா பார்த்துக்கோங்களேன். கடைசியாக 10வது ஏலியன் வந்து ஒரு கடவுள் மாதிரி இருக்கிற பவர் இருக்கிற ஏலியனை யாராச்சும் சூஸ் பண்ணாமல் இருப்பீங்களா? ஒரு 2 அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதை தாண்டிட்டு நம்ம ஒரு கடவுள் தான், லிட்டரல் கடவுள் தான் நம்ம கிட்ட இருக்கிற பவர்ஸ்லாம் வச்சு பார்த்தா. இந்த ஏலியனோட பேர் வந்து ஏலியன் எக்ஸ். ஃபுல்லாக பிளாக் கலரில் அங்கங்கே ஒயிட் கலர் டாட், அதாவது வந்து யூனிவர்ஸே அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஏலியன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன். பென்டென்லேயே இதை ரொம்ப பவர்ஃபுல். இதோட ஸ்பீசிஸ் பேர் வந்து செலஸ்டியல் சேப்பியன். இது வந்து எந்த எபிசோடில் ஃபஸ்ட் காமிச்சிருப்பாங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸில் வந்து பென் 10,000 சொல்லி அந்த எபிசோடில் தான் காமிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கிறதே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன். எப்படின்னா ஸ்பீடாக ஓட முடியும், அதாவது வந்து டெலிபோர்டேஷன் இருக்குது. அப்புறம் வந்து இருக்கிறதுல டியூரபிளானது, அதிக ஸ்ட்ரென்த் உள்ளது, ஒரு யூனிவர்ஸ் அழிக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும், டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸ்பேஸில் ஈஸியாக எந்த மூவ்மெண்ட் வேணாலும் பண்ண முடியும்னு சொல்லி இருக்கிற எல்லா பவரும் இருக்குது. இதில் ஒரே பிரச்சனை என்னென்னா, அதாவது வந்து இப்போ நம்ம இந்த வாட்ச் யூஸ் பண்ணி அந்த ஏலியனாக மாறிட்டோம்னா டக்குன்னு ஆக்ஷன் பண்ண முடியாது. டக்கு நம்ம மைண்டுக்குள்ளே போய் ஒரு 3 பர்சனாலிட்டி இருக்கும். ஒன்று நம்ம, இன்னொன்று வந்து 2 பேர் இருப்பாங்க, 2 அறிவாளி ஜீவன்கள். உலகம் அழிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் வந்து என்ன செய்வாங்கன்னா, என்னை கன்வின்ஸ் பண்ணால் தான் உன்னால் இந்த ஏலியன் எக்ஸை சூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம பென் 10 சீரிஸில் பார்க்கும்போது பென்னால் வந்து கெஞ்சியோ இல்லை கூத்தாடியோ இல்லை ஏதாச்சும் சண்டை போட்டோ அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியுது. அவனாலேயே கன்வின்ஸ் பண்ண முடியும்னா நம்ம வாயும் ரொம்ப பேசுவோம். நம்மளும் லாஜிக்காக இருக்கட்டும் இல்லாஜிக்காக இருக்கட்டும் எல்லா விதமானலையும் நம்ம வாய் அதிகமாக பேசுவோம். அதனால் நம்மளாலேயும் அவங்க 2 பேர்த்தையும் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியறனால தான் ஏலியன் எக்ஸை சூஸ் பண்ணுறேன். ஏதாச்சும் பண்ணி அவங்கள மழுப்பி நம்ம ஏலியன் எக்ஸாக மாறிட்டோம்னா இந்த உலகமே நம்ம காலி கீழே தான். அதனால் வந்து இந்த 10 ஏலியன் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். என்னோட பென் 10 வாட்சில் 10 தான் சூஸ் பண்ண முடியும்னா இப்போ எல்லாமே சூஸ் பண்ண முடிஞ்சுனாலும் சந்தோஷம் தான். 64 ஒரு நாளைக்கு ஒரு விதமான ஏலியனை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். சரி, நீங்களும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை தாண்டி கமெண்ட்ஸில் இன்னொன்று சொல்லலாம். ஏன்னா வந்து கார்ட்டூன் கண்டென்ட் வச்சு நிறைய போட முடியும். உண்மை சொன்ன பென் 10 வச்சு ஒரு 100 விதமான வீடியோஸ் பண்ண முடியும். அதனால் ஏதாச்சும் அடுத்த கார்ட்டூன் கண்டென்ட் எந்த கார்ட்டூன் பற்றி வேணும், நான் பென் 10லேயே வேறு என்ன கண்டென்ட் போடலாம்னு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஏதாச்சும் ஒரு டைம் கரெக்டாக சூஸ் பண்ணி மறுபடியும் கார்ட்டூன் கண்டென்ட் போட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். அது எனக்கு டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அது முடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.